வெண்டைக்காய் காரக்குழம்பு இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ரெசிபி. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, ஜீரகம், வெந்தயம் போட்டுக்கோங்க. பொரிஞ்சோடனே ஒரே ஒரு வரமிளகாய் போட்டுக்கோங்க. நறுக்கி வச்சுருந்தா சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி போதும். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வதங்கினோடனே இதுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து தேங்காய் ஆல்ரெடி திருவி வச்சுருக்கேன், அதில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து கடைசியாக தான் சேர்ப்போம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு வெண்டைக்காய் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன், அப்போ தான் வளவளப்பு இருக்காது. வெண்டைக்காய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. நமக்கு 2 மசாலா தான் நம்ம சேர்க்க போகிறோம். வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள். வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மல்லித்தூள் வந்து 4 ஸ்பூன் நம்ம சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெல்லிக்காய் சைஸ் நான் புளி எடுத்துருக்கேன். உங்களுக்கு நிறையா புளி பிடிக்கும்னா நிறையா எடுத்துக்கோங்க. எனக்கு கம்மியான புளி டேஸ்ட் தான் பிடிக்கும், அதனால் நான் கம்மியாக எடுத்துருக்கேன். புளி தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட் போட்டுக்கலாம். தேங்காய் பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷமாவது கொதிக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அப்போ தான் வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.